கேஷ் போலாமா? வண்டி நிறுத்துங்க, இங்கே முனையில் நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு போடுங்க, நிறுத்துங்க வண்டியை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பீச் ரோடு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து மவுண்ட் ரோடு நம்ம பார்த்துருப்போங்க வீடியோவில். ரைட்டில் மாதிரி ஓட்டிட்டு 10 நாள் ஓட்டிட்டு வராங்கல்ல, அவங்க ஒரு வாரம் கழிச்சு சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு சொல்லி கொடுத்த குரு எல்லாம் ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, அதான் ஒன்று. சரியா? டெஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 4 மாதம் ஆகுதா? 4 மாதம் கழிச்சு வரீங்க. இந்த யூட்டன் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஏறிக்கலாமா அந்த பக்கம். சரி, இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்குன்றாரு. அதனால் சரி வேறு ரோட்டில் கூட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு பீச் ரோடு கொடுக்குறோம். சீக்கிரம் நம்பர் பார்த்துக்கோங்க. ஆட்டோ மோஸ்ட்லி பார்க்கணும். திடீர்னு ஆஃப் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, லாக் ஆகுது. இந்த பாருங்க, நான் லாக் ஆகக்கூடாதுன்னு யூடியூப்ல நிறைய சொல்லியிருக்கேன். சுற்றிட்டு கிளச்சை 2 கையில் சுற்றுங்க. ஒரு கையில் சுற்றுறது வேணாம். என்ன மிஸ்டேக்? கொஞ்சம் ஃபுல்லாக போகணும். கிளச் அவசரப்படக்கூடாது. ஏன் சொல்லிக் கொடுப்பேன், ரஃபாவும் சொல்லிக் கொடுப்பேன். உனக்கு தெரியுதுல்ல, கரெக்டா ஓட்டினா சந்தோஷமா போயிடலாம். முன்னாடி பார்த்து கைக்கு வேலையே இல்லை. இந்த கை உள்ள போகுதுன்னா இந்த கைக்கு மேலே இது வரைக்கும் தான் வேலை. ஓகேண்ணா, இப்படி வரக்கூடாது. சுற்றிட்டீங்களா இல்லையா? இல்லை. போதும். கேஷ் போலாமா? என்ன பண்ணுறீங்க? அதிலே போய்ட்டு ஃபஸ்ட் கே போட்டு ஓட்டாச்சு. எத்தனை கிளாஸு? இன்னொரு 4 கிளாஸ் பெண்டிங் இருக்கேன். ஆன் பண்ணிக்க வேண்டிய. எத்தனை கிளாஸு? 18th. ஓகே, ஸ்லோவாக விட வண்டியை. அப்படி மூவ் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி கரெக்டாக போடும். போகலாம். கீழே மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளச்சில் டச் பண்ணாமல் போங்க. கேமராவில் தெரியும். போயிட்டே மெரினா பீச் பக்கம் போகிறீங்களா? சரி, போங்க. லெஃப்ட்லேயே போயிட்டு போங்க. ஆள் வருதா? கீரை மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீரை பார்த்து நிதானம் பண்ணுங்க. ரைட்டில் பார்த்துட்டு இவர் விட்டுருங்க. நல்லா ஓரமாக நல்லா அணைச்சி எடுங்க. சைடில் எவ்வளோ அணைக்க முடியுதா பாருங்கள். இவர் டச் ஆகுதா பார்த்துங்க. டச் ஆகுது. பின்னாடி பார்த்துங்க. ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, அதான் ஒன்று. சரியா? டெஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 4 மாதம் ஆகுதா? 4 மாதம் கழிச்சு வரீங்க? ஆமாம். டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அதுதான் வந்தேனே. எப்போ டெஸ்ட்டு? வெட்னஸ்டே. ஓகே. ரைட்டு லெஃப்ட்டு மிரர் பார்த்துங்க. அந்த பக்கம் மிரர் பார்த்துங்க. போகலாண்ணா. காலியாக தான் ரைட்டில் மாறிக்கங்க. யூ டர்ன் பண்ணி அந்த பக்கம் போகணும். சரியா? இப்போ வந்து இவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தார் நமக்கு கிளாஸ்ல. ஓரளவுக்கு அப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளாக டிரைவிங் வந்துருச்சு, கான்ஃபிடென்ட் வந்துச்சு. யூட்டனுக்கு என்ன கீரு? 4th தேர்டுக்கு அப்புறம் செகண்டுக்கு பிரேக்கு. கரெக்டாக எடுங்க. கரெக்டாக டர்ன் பண்ணுங்க. யூட்டன் பார்த்து பார்த்துங்க. உள்ளே போகலாம். ரைட்டில் பார்த்து போங்க. இந்த பக்கம் கண்ணாடி பாருங்கள். போகலாம். பார்த்து உள்ள இவனை பாருங்கள். பாருங்களா? நேரம் பாருங்க. இப்போ கிளாஸ் வந்து 4 மாதமா எல்லாம் இருப்போம். இது லைசன்ஸ் அப்ளை பண்ணாமல் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வராரு. 4 மாதம் கழிச்சு வராராம். 4 மாதமா? ஓகே. சரி, இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்குன்றாரு. அதனால் சரி வேறு ரோட்டில் கூட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு பீச் ரோடு கொடுக்குறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பீச் ரோடு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து மவுண்ட் ரோடு நம்ம பார்த்துருப்போங்க வீடியோவில். ரைட்டில் மாறி ட்ராப் பண்ணி இந்த ஆட்டோவை பார்த்துங்க. என்ன கீரு? 4th. மிடில் வந்துடலாமா? இண்டிகேட்டர் போட்டு மிடில் வந்து
ஸ்பீடு ஓவரா வேணாம் பார்த்து. பிரேக் அடிச்சிட்டிங்களா? என்ன கொடுக்கலாம் கியர்? தேர்டு குத்துடலாண்ணே. ஆ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு போயிட்டுங்க. ஒரு பைக் பார்த்துங்க. ஒரு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். பார்த்துட்டே போவோம். இப்போ என்ன கீர் கொடுக்கலாம்? தேர்டு குத்துட்டு செகண்ட் கிராசிங் நிறைய இருக்கு. செகண்டுக்கே வந்துடலாமா? கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஹார்னு பின்னாடி வண்டி இருக்கு, பார்த்துப்போம். 4 மாசம் கழிச்சு வந்து எடுக்கிறாரு வண்டியை. அப்படி இருந்து அவருக்கு ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? பேசிக்கல நல்லா சொல்லி கொடுத்து. அதான் சரியா? ஓகே, ரைட்ல போறேன். ரைட்டுக்கு போயிடலாம். நிறைய பேர் 1 வாரம் கழிச்சு வந்தாலே அந்த கிளாஸ் மறந்துடுறாங்க. நல்ல ஓட்டின டிரைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. புதுசா ஓட்டிட்டு 10 நாள் ஓட்டிட்டு வராங்கல்ல, அவங்க 1 வாரம் கழிச்சு சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு சொல்லி கொடுத்த குரு எல்லாம் ரொம்ப இது பண்ண தேவையில்ல. நான் சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஜாலியா சொல்லி கொடுப்பேன், ரஃபாவும் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு தெரியுதுல்ல, கரெக்டா ஓட்டினா சந்தோஷமா போயிடலாம். பின்னாடி பாத்துங்க. போயிடுங்க. இந்த ரோட நீங்க இது வரைக்கும் வீடியோல பாத்துக்க மாட்டீங்க. இப்ப என்ன பண்ணலாம், ரைட்ல நம்ம திரும்பிடலாம். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுருங்க. திரும்பி அங்க போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டாப் பண்ணிங்க. நமக்கு சிக்னல் போடல. என்ன கீர் இது? தேர்டுக்கு அப்புறம் செகண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படியே அதுக்கு நியூட்ரல் கட். நியூட்ரல்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீருக்கு தேர்டு முதல்ல நியூட்ரல் பண்ணுங்க. பார்த்து வண்டி ஆஃப் ஆகும் பார்த்துக்கோங்க. கிளச்சை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஆட்டோ மூவ் ஆகி ஒரு செகண்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்து மூவ் பண்ணலாம். ஓகே. சிக்னல் நம்பர் பார்த்துக்கோங்க. ஆட்டோ மோஸ்ட்லி பார்க்கணும். திடீர்னு ஆஃப் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பஸ் ஏறுறாங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ரெடியாக இருங்க. இப்போ ஆட்டோ மூவ் ஆகும். நீங்கள் கிளச்சை கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே போங்க. கிளச்சை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹேண்டில் பண்ணிட்டே போங்க. ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் ரேஸ் லைட்டை தட்டி விடுங்க. போயிடுங்க. ரைட்டுக்கு போயிடுங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு ரைட்டு திரும்புங்க. லெஃப்ட்டில் பார்த்துங்க. திரும்ப லெஃப்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட்டு திரும்புங்க. ஸ்டடி பண்ணிக்கோங்க. செகண்ட் போடுங்க. இதில் யூடர்ன் பண்ணி திரும்ப இதே ரோட்டில் நம்ம திரும்ப வர போகிறோம். இந்த யூடர்ன் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஏறிக்கலாமா? அந்த பக்கம் கொஞ்சம் ஏறிக்கங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அந்த யூடர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கீர் போட்டுங்க. பின்னாடி வண்டி வரல, அங்கே பைக் ஒன்று வருதா, அப்படியே ஒரு ஃபுல் சுற்றுங்க. சுற்றிட்டு கிளச்சை 2 கையில் சுற்றுங்க. ஒரு கையில் சுற்றுறது வேணாம். 2 கை கிளச்சுக்கு பார்த்து எடுங்க. 2 கையிலே சுற்றுங்க. இந்த பக்கம் குயிக்காக சுற்றுங்க. பார்த்து மிஸ் ஆகுது. அதுதான் 2 கை யூஸ் பண்ணுங்கிறது. ஓகே. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுருங்க. மெதுவாக போங்க. நம்ம ஃப்ரீ லெஃப்ட் தான் இருந்தாலும் மெதுவாக பார்த்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன கியர்? செகண்ட்ல இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க. திருப்பிக்கிட்டே பாருங்க. இந்த பக்கம் மெதுவாக ஃபுல்லாக திருப்புங்க. விடும்போது பார்த்து விடுங்க. அந்த பக்கம் தான் விடணும். சரிங்க, ஃபுல்லாக திருப்பிட்டீங்க. ரொம்பவும் திருப்பிட்டீங்க. என்னாச்சு? அவசரப்படக்கூடாது. திருப்பிட்டோம்னா அடுத்ததான் நம்மளுக்கு அங்கே தான் வேலை. கொஞ்சமாக ரேஸு. அந்த பக்கம் உங்கள் சைடு. இந்த பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்புறீங்களே, அதுதான் பிரச்சனை. அது 4 மாசம் கேப். 4 மாசம் விட்டு கேப். போங்க, ரேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு போலாமா? போயிட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக போங்க. 4th gear. பைக்கில் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா? பஸ்ஸுன்னு. அங்கே தானே போகிறீங்க?
மெதுவாக போங்க, ஸ்பீடு வேணாம். ஃபிஃப்த் கியர் போடட்டாங்க. ஃபிஃப்த் கியரா முடியாது, ஏன்னா சிக்னல் போட்டான். சிக்னல் போட்டான். ஃபிஃப்த் கியர்ல நம்ம சிட்டிக்குள்ளே போடுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். இப்போ கியர் டவுன். தேர்டா பார்த்துக்குங்க, ரைட் லெஃப்ட்டு கொஞ்சம் வண்டியை பார்த்துக்குங்க. நேரம் பஸ்ஸை பார்த்தாப்புல நேரம் இல்லைங்க. அப்படியே தேர்டில் இருக்குது. இப்போ என்ன கியர் எடுத்தது? செகண்டுக்கு எடுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு நின்றா தான் எடுக்கணும், ரன்னிங்கில் எடுக்கக்கூடாது. கேப் போட்டு எடுத்துங்க, நம்பர் போட்டு தெரியுற மாதிரி கேப் போடுங்க. பொறுமையாக எடுக்கணும்னா அவசரம் இல்லை, பொறுமையாக எடுங்க. ரெடி ஆயிடுச்சு. பிரேக் லைட் ஆஃப் ஆகும் பாருங்க. நீங்களும் பிரேக் லைட் ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், போயிடுங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். என்ன மிஸ்டேக்? கொஞ்சம் ஃபுல்லாக போகணும், கிளட்ச் அவசரப்படக்கூடாது. நெக்ஸ்ட் லெஃப்ட்டுக்கு போட்டுட்டாங்க. நேரா பாரு, டைம் ஆச்சு. ஆக்சுவலாக இது 2 கிளாஸ் டைமிங், இது புரியுதா? ஃபிஃப்த் கியர் போட்டு பாருங்க, நியூட்ரல் பண்ணி நல்லா புஷ் பண்ணி. புஷ் பண்ணல. என்ன ஆச்சுன்னா இங்க தானே புஷ் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. இதுதான் ஃபோர்த்துக்கு வந்துருங்க. நடுவில் ஸ்பீடு ஓவரா இருக்கா, குறைக்கணும் ஸ்பீடை. அடுத்து என்ன கீரை? தேர்டு ஓகே. ஃபர்ஸ்ட் ஏறுது பாருங்க, உள்ள ஏறுது பாருங்க, பார்த்து உள்ள போங்க. தேர்டு வேணாம், செகண்டுக்கு வந்துருங்க. பேரிகார்டு கம்மியாக இருக்கு. அந்த வண்டி எப்படி ஜிக்ஜாக்கா போகுது பாருங்க. ரைட்டு போயிட்டு லெஃப்ட், அதான் அந்த மாதிரி எடுக்கணும். லெஃப்ட் 2 கை. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக போங்க. இப்போ ஃபிஃப்த்து முதல்ல தப்பு பண்ணீங்களே, இப்போ அதை கரெக்டாக பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. அதான், ஏன்னா இது வரைக்கும் போட்டது இல்லைல்ல. இப்போ ஃபிஃப்த்து வேண்டாம், வண்டி ஏறுது. அப்போ ஸ்டேரிங்கு ஃபஸ்ட்டு. பிரேக் பத்தாது, நீங்கள் போட்ட பிரேக். அடுத்து என்னது? தேர்டா? அடுத்தது செகண்டு. மேடு. இது ஸ்லோப்பு பார்த்துக்கோங்க. ஸ்லோப்பில் இது வரைக்கும் எடுத்தது இல்லைல்ல. கொஞ்சம் ஸ்லோப்பில் எடுத்து பார்க்கணும். இங்கேயே எடுத்து பார்க்கணும். நிப்பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. வண்டி பேக்கில் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பிரேக்கில் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு, ரொம்ப வேணாம். பிரேக்கை மட்டும் லூஸ் பண்ணுங்க. இப்போ கிளச் அப்படியே இருக்கட்டும். ரேஸ் பண்ணுங்க. சிக்னல் போட்டாச்சா? லெஃப்டில் வந்துருங்க. செகண்ட் போடுங்க. அப்படியே 2 கையில திருப்புங்க. அப்படியே தேர்ட் போடுங்க. நான் 2 கிளாஸ் ஸ்டிக் பண்ணிடுறேன். உங்க ஃப்ரெண்டு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த கார்டை கொண்டு வாங்க. என்ன ரைட்ல யூடர்ன் பண்ணோம். ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க. குதிரை சடையில யூடர்ன் பண்ணோம். வண்டி முதல்ல நம்ம போகணுமா அவங்க போகணுமா பார்த்துக்குங்க. நம்ம போனால் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. குதிரை சடை தாண்டி பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. 3க்கு நல்லாவே ஸ்லோ பண்ணுங்க. சைடு ரோட்டில் நல்லாவே பண்ணுங்க. இந்த இடத்துல திருப்ப போகிறோம். 2 நல்லா ஸ்லோ பண்ணுங்க. 2 கையில்
2 கை நல்லா இருக்கணும், டைட்டாக பிடிச்சி வண்டி நிறுத்துங்க. இங்கே முனையில் நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு போடுங்க, நிறுத்துங்க வண்டியை. கை லாக் ஆகுது, இங்கே பாருங்க. நான் லாக் ஆகக்கூடாதுன்னு யூடியூப்ல நிறைய சொல்லியிருக்கேன். லாக் ஆகக்கூடாது கை. இந்த கை இங்கே பாருங்க, இந்த கைக்கு வேலையே இல்லை. இந்த கை உள்ள போகுதுன்னா இந்த கைக்கு மேலே இது வரைக்கும் தான் வேலை. ஓகேண்ணா. இப்படி வரக்கூடாது. சுற்றிட்டீங்களா இல்லையா? இல்லைண்ணா. போதும். வண்டி லைட்டாக லூஸ் பண்ணுங்க, ரொம்ப இல்லை. கிளச்சை பிடிச்சிட்டே போகலாம். ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே லூஸ் பண்ணுங்க. இது ஓகே ஆனா? இது ஓகே. செகண்ட் போடுங்க. வண்டி லெஃப்ட் இண்டிகேட்டர், டபுள் இண்டிகேட்டர் போட்டுருங்க. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் வண்டி.